Hello friends, welcome to Creative Aari Works. இது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபங்க்ஷன் ப்ளவுஸு. ஸோ அந்த ப்ளவுஸில் வந்து நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நல்லாவே ரொம்பவே ஹெவியாக தெரியணும் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நிறைய குந்தன் ஸ்டோன் ஒர்க்கு அது எல்லாமே இதில் வந்து போட்டிருக்கேன். என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் ஜரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாரீ கலர் வந்து ப்ளூ கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து பார்டரில் வந்து தெரிகிற மாதிரி 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு, அடுத்து ஸ்டோன் செயின், திரும்ப ஒரு லைன் சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சர்டன் கேப்பில் வந்து ஒரே மாதிரி ப்ளூ கலரில் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து குந்தன் ஸ்டோன் திலகம் ஷேப் வந்து ஒட்டி, அதுக்கு கீழே வந்து கோல்டன் கலரில் வந்து ரவுண்ட் சைஸ் ஸ்டோன் வந்து ஒட்டி ஒரு மாதிரி அதில் ஃபுல்லாக வந்து பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். கீழேயும் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இடையில வந்து ஜர்தோஷி அவுட்லைன் வந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில இருக்க கேப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 டிசைனுக்கும் இடையில இருக்க கேப்பில் வந்து ஒரு க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டி அதை வந்து ஜர்தோஷியில் அவுட்லைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மிச்சம் கிட்ட வந்து கேப் தெரியுதுல, அந்த இடத்துல தான் ஃப்ளவர் ஷேப்டு சக்கரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலரில் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபுல்லாக வந்து ரவுண்ட் ஷேப்டு சக்கரி வந்து எல்லா டிசைனையும் வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி விடுற மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அதில் வந்து ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். இதுக்கும் அடுத்து வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அரும்பு பேட்டர்ன் ஸ்டிச்சு 4mm சைஸ் பீடும் சுகர் பீடும் வச்சுட்டு மொத்த டிசைனுக்குமே அரும்பு பேட்டர்ன் ஸ்டிச்சு தான் வந்து எண்டில் கொடுத்து முடிச்சிருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி டிசைனர் தாஜ்மஹால் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அந்த டிசைனர் நெக் இருக்கனால ஸோ அந்த டிசைன்லேயே நம்ம வந்து இந்த ஒர்க் ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கீழே வந்து இந்த டிசைன் வந்து நல்லா தெரிகிற மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த புட்டா டிசைனுக்கு வந்து ஒரு மாதிரி அரும்பாக இருக்க மாதிரி 3 அரும்பு வந்து ஒட்டியிருக்க மாதிரி இருக்க டிசைன் வந்து புட்டாவுக்கு வந்து பண்ணியிருக்கோம். இதே தான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இதோட ஹேண்ட் பார்க்கலாம். இதுதான் இதோட ஹேண்ட் டிசைன். ஹேண்டில் தான் நம்ம வந்து ஹெவி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹெவி ஒர்க் வந்து என்னென்னா, நம்ம வந்து பார்டர் லைன் எப்பவும் போடுற மாதிரி 2 லைன் வந்து ஜரி போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து சுகர் பீடு, ஸ்டோன் செயின், திரும்ப ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து 4mm சைஸ் பீடு, சுகர் பீடு, 4mm சைஸ் பீடு அப்படியே நல்லா அலைண்டாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா, கோல்டன் கலரில் திலகம் ஷேப்டு ஸ்டோன் வந்து ஒரு 1/2 inch கேப்பில் வந்து ஒட்டிட்டு அதில் ஃபுல்லாக வந்து பீட் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து செக்குடு பேட்டர்ன். இது வந்து ஒரு 1.5 inch வந்து கேப்பில் இருக்க மாதிரி ஸ்கொயர் ஷேப்டு செக்டே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். ரொம்ப டைமண்டாக இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒவ்வொரு ரோ, அதாவது கிராஸ் ரோவில் வந்து திலகமும் கிராஸ் ரோவில் வந்து ரவுண்டும் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன். திலகம் ஸ்டோனும் அந்த ரவுண்ட் ஸ்டோனும் ஒரே கலரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளூ கலர் சாரியை நல்லா மேட்ச் பண்ணுற மாதிரி. இந்த திலகம் ஷேப்டு ஸ்டோனில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு சுகர் பீடு ஒரு லைன், ஸ்டோன் செயின் ஒரு லைன், திரும்ப ஒரு சுகர் பீடு ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். அதோட 4 எட்ஜ்லேயுமே சக்கரி வந்து போட்டு அதில் வந்து ஸ்டோன் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். இந்த ரவுண்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ரவுண்டில் வந்து 2 டிசைன். ஒன்று வந்து இந்த அரும்பு வந்து நல்லா ஒட்டி இருக்க மாதிரியும், ஒன்றில் வந்து இந்த அரும்பு வந்து கொஞ்சம் கேப் விட்டு வர்ற மாதிரியும் அல்டர்னேட்டிவாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டிசைன் வந்து இதுக்குமே நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து ஸ்டோன் வந்து வைக்காமல் சுகர் பீடு, 3mm சைஸ் பீடு, திரும்ப ஒரு சுகர் பீடு, அதுக்கடுத்து 4mm சைஸ் பீடும் சுகர் பீடும் அரும்பு பேட்டர்னில் இருக்க மாதிரி ஃபுல்லாகவே எல்லா டிசைனுமே அப்படி தான். இந்த அரும்பு டிசைன் வந்து நல்லா ஒட்டி வர மாதிரியும் கேப் வர மாதிரியும் அந்த 2 டிசைன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து ஜரி அவுட்லைன் வந்து பார்டர் எல்லா பாக்ஸ்லேயுமே ஜரி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எண்டு எல்லாத்துலேயுமே எல்லா பாக்ஸஸ்லேயுமே ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்க மாதிரி தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து லட்கன் வந்து பண்ணியிருக்கேன் திலகம் ஷேப்பில். அது எப்படின்னு காட்டுறேன். இதான் அதோட லட்கன். லட்கனில் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த எண்டு அதாவது பின்னாடி வந்து தொங்கும்போது நல்லா அழகாக அந்த ஷேப் வந்து தெரியணும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஹேரை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டோன் செயின் ஒர்க்கு இதில் வந்து நம்ம வந்து பண்ணலை. இதில் வந்து ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு சுகர் பீடு, 4mm சைஸ் பீடு, திரும்ப சுகர் பீடு, 4mm சைஸ் பீடு அப்படியே 4 லைன் அல்டர்னேட்டிவாக கொடுத்துட்டு எண்டில் வந்து ஜரி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் நான் வந்து லட்கனில் பண்ணியிருக்க ஒர்க்கு. இது வந்து ரெண்டுமே ஒரு நாட்டுக்கு வரும், இது ரெண்டும் ஒரு நாட்டுக்கு வந்து வரும். அதனால தான் 4 பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சாகி வந்துருச்சு. ஸ்டிச்சாகி வந்திருக்க பீஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து நாட்டுக்கு வந்து நம்ம லட்கன் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து இதோட பேக் நெக் டிசைன். அப்படியே வந்து ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஃப்ரண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி ஃப்ரண்ட்டோட டிசைன். ஹேண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த ஓவரால் டிசைன் வந்து ஹேண்ட் ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக வந்து வரும்.
ஸோ நமக்கு ஓரளவுக்கு வந்து எட்ஜ் எல்லாமே நல்லா ஃபில்லிங்காக வந்துருச்சு. இதான் வந்து ஹேண்ட்ஸோட ஸ்லீவ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.